வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். மருத்துவமாக உணவு பகுதியில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரியாணி சுவையில் நம்மளோட வயிற்றுப்புண் அல்சரை குணமாக்கக்கூடிய தேங்காய் பால் சாதத்தை பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் அரிசி, நம்ம சாதம் வைக்கக்கூடிய நார்மலாக ஐஸ் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அடுத்தது தேங்காய் திருவி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூடவே நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட பிரிஞ்சி எல்லாம் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலில் வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைய இருக்குங்க. அதனால நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. கோடை காலத்தில் பிரியாணி மிஸ் பண்ணாத இருக்கணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் சாதம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதும் இது கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வேணாங்கிறீங்க ஒரு 15 minutesக்கு முன்னாடியே வரமிளகாய் தண்ணியில் ஊற வச்சு அதை பேஸ்ட்டாக செஞ்சு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினது பிறகு இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். தேங்காய்பால் நம்மளோட உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய வைட்டமின்கள் தாதுக்கள் இருக்கு. நம்மளோட உடல் எடை குறைக்கிறதுக்கும் முக பளபளப்பா இருக்கிறதுக்கும் வயிற்று பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய்பால் பயன்படுத்தலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு தேங்காய்பால் 1 டம்ளர் எடுத்துக்கலாம். தேங்காய்பால் நீங்க லைட்டா ஹாட் வாட்டர் ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா தேங்காய்பால் நம்மளுக்கு கெட்டியா கிடைக்கும். இது கூடயே கொஞ்சமா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். எந்த உணவா இருந்தாலும் அளவுக்கு மீறின அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி தேங்காய்பால் கூட நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாது. இப்போ இதில் ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வரமிளகாய் தூளுக்கு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். உங்களோட அரிசி எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது பாஸ்மதி அரிசியிலையும் நீங்கள் செய்யலாம். ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தேங்காய் பால் சாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலே அவாய்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களும் இதில் தேங்காய் பால் ஆல்ரெடி சர்க்கரை தன்மை இருக்கிறதுனால சர்க்கரையினோட அளவு அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் சர்க்கரை அதாவது தேங்காய் பால் சேர்த்துக்க வேண்டாம். நம்மளோட அட்டகாசமான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நீங்கள் முட்டை தொக்கு, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பொட்டேட்டோ கிரேவி இந்த மாதிரி எல்லா விதமான கிரேவியும் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.